வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த குரு பகவான் மிதுன ராசியை விட்டு கடக ராசியில் கடந்த 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 11:08 வந்து அமர்ந்தார். இவர் கடக ராசியில் அமர்ந்து லக்ன ரீதியாக என்னென்ன பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்பதை பற்றி நாம் கடந்த சில தினங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய லக்னம் கும்ப லக்னம். உறவுகளே, கும்ப லக்னத்தாருக்கும் இவர்களுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடாது என்று ஒரு சொல் வழக்கு உண்டு. ஏன் என்று கேட்டீர்கள் என்றால், திருப்தி அடைய மாட்டார்கள் கும்ப லக்னத்துக்காரர்கள். நீங்கள் என்னதான் பலாபலன்கள் துல்லியமாக சொன்னாலும் உங்களை விட அவர் சொல்கிறாராம், அவரை பற்றி பார்ப்போம், அவரை விட அவர் சொல்கிறாராம், அவரை பற்றி பார்ப்போம். இப்படி ஒரு மனோநிலை. அவர் சொன்னதற்கும் நீங்கள் சொல்வதற்கும் சிறு வேறுபாடு இருக்கிறது. இப்படி திருப்தி இல்லாத நிலை, கால்குலேஷன் செய்யக்கூடிய நிலை. இதனாலே அவர் முழு பலன்கள் என்பதை அடைய மாட்டார்கள், திருப்தியும் அடைய மாட்டார்கள் என்பது ஜோதிட சாஸ்திர நியதி. எது எப்படியாக இருந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பிராப்தம் என்பது உண்மை. அவரவர் பிராப்தப்படிதான் அவரவர்களுக்கு கர்மவினை என்பது நிகழ்கிறது. எனவே கும்பலக்னத்தாரின் பிராப்தம் என்னவோ அதன்படிதான் அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு, இந்த கும்பலக்னத்தாருக்கு கடகராசியில் வந்து உச்சநிலை அடைந்து அமர்ந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தர இருக்கிறார் என்பதை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னால், புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, நீங்கள் உங்கள் உறவுகள், சொந்தம் பந்தங்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரிடத்திலும் நமது சேனலை பற்றி எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். உறவுகளே, நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, ஆலய தொண்டுகள், இறைப்பணிகள், ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்க பெறக்கூடிய புண்ணியங்கள் இருக்கின்றது அல்லவா, இந்த புண்ணியங்கள் அத்துணையும் நீங்கள் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருந்து சப்ஸ்கிரைப் செய்வதால் நீங்களும் நமது குடும்பத்தில் ஓர் அங்கத்தினராக அமைந்து விடுகிறீர்கள். எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் அத்தனையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம். உறவுகளே, எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, கும்ப லக்னத்துக்காரர்களே, உங்களுக்கு 2க்கும் 11க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்று உங்களுக்கு பலனை வழங்க இருக்கிறார் இந்த ஒரு வருட காலத்திற்கு. சரி, இவர் 6ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்று அமர்ந்து என்னென்ன பலன்களை தருகிறார் என்று பார்த்தோம் என்றால், பொருளாதாரத்தை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தருகிறார். முதலில் பொருளாதார விருத்தியை, பணப்பிராப்தத்தை, தன வரவை உங்களுக்கு தருகிறார். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்பத்தில் பணப்புழக்கம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு எல்லாம் குடும்பத்தில் பணப்பிராப்தத்தால், பணம் புழங்குவதால், தனலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வருவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைக்கும். இந்த பிராப்தத்தை குரு பகவான் உங்களுக்கு வழங்குகிறார். அடுத்து பார்த்தீர்கள் என்றால், தொழில் முடக்கமானவர்கள், தொழிலில் சரிவு ஏற்பட்டவர்கள், தொழிலை இழுத்து ஊற்றி மூடிவிட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள், உங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம், உங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு மலர்ச்சியை தருகிறார். தொழிலை நீங்கள் மீண்டும் துவங்கலாம். நஷ்டத்தில் இருந்தவர்கள்,
புதிதாக தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கக்கூடிய கும்ப லக்னத்துக்காரர்களே, உங்களுக்கு இது பொன்னான வாய்ப்பு. புதிதாக நீங்கள் தொழிலை துவங்கலாம், ஆரம்பிக்கலாம். தொழில் துவங்குவதற்காக எமக்கு பணம் இல்லையே, பணம் கிடைக்குமா என்ற கவலைகள் வேண்டாம். நீங்கள் எங்கு சென்று கேட்டீர்கள் என்றாலும் உடனடியாக பணம் கொடுக்கக்கூடிய சூழலையும் வாய்ப்பையும் குரு பகவான் உங்களுக்கு தருகிறார். தொழிலில் நஷ்டமாக இருந்தவர்களுக்கு மீண்டு லாப நிலையை அடைவதற்குண்டான வழிவகையையும் இந்த குரு பகவான் உச்ச பார்வையால் தருகிறார். எனவே தொழிலை சார்ந்தோ, தொழிலின் அனுகூலமோ, தொழிலில் முதலீடோ, தொழிலை துவங்குவதற்கோ போன்ற தொழில் சார்ந்த அத்துணை நிகழ்வுக்கும் சுபமாக நடக்கக்கூடிய நிகழ்வை ஏற்படுத்தி தருகிறார் குரு பகவான். அது மட்டுமா என்று பார்த்தீர்கள் என்றால், உங்களுக்கு நீண்ட நாள் நோய் வாய்ப்புக்குண்டான நிலையில் இருக்கக்கூடியவர்கள், நெடுநாள் நோய் என்று சொல்வார்கள், அந்த நோய் படுக்கையில் இருப்பவர்களுக்கு குணமாவதற்குண்டான வாய்ப்புகள், குணமடைவதற்குண்டான நிலையை இந்த குரு பகவான் தருகிறார். வெளிநாட்டு அனுகூலங்கள், வெளிநாடு செல்வதற்கு, வெளிநாடு யோகத்தையும் குரு பகவான் உங்களுக்கு தருகிறார். சிலர் நீண்ட நாள் இட்டு வைப்பு தொகை என்று சொல்லக்கூடிய பாலிசி, இன்சூரன்ஸ் இதெல்லாம் நீங்கள் போட்டு வைத்திருப்பீர்கள். இவர்களுக்கெல்லாம் அது கிளைம் ஆகக்கூடிய நிலை, அதை சார்ந்து தனப்பிராப்தம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட போகிறது. குரு பகவான் தருகிறார். சிலர் யாத்திரை மேற்கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார். புனித யாத்திரை செல்ல வேண்டும், பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நெடுநாள் திட்டம் தீட்டிக் கொண்டு இருந்திருப்பார்கள். தட்டி தட்டி போய்கொண்டே இருந்திருக்கும். அவர்களுக்கு இது ஒரு பொன்னான தருணம். கும்ப லக்னத்துக்காரர்களுக்கு நீங்கள் யாத்திரை செல்லலாம். குரு பகவானின் பார்வையால் தாராளமாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு அமையவிருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள் உறவுகளே. விரய செலவு உங்களுக்கு உண்டு. இவைகள் எல்லாம் சுப பலனாக எப்படி சொன்னேனோ அதேபோல் 2க்கும் 11க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ல் அமர்கிறார். உங்களுக்கு தனப்பிராப்தம் கிடைத்தாலும் 6ல் அமர்ந்து கிடைப்பதால் அது கடன் பிரச்சனைக்கும், எதிரிகள் பிடுங்கிக் கொள்வதற்கும், வாங்கிக் கொள்வதற்கும், அல்லது மருத்துவ செலவுக்கும் இப்படியே அது கரைந்துவிடும், செலவாகிவிடும். சேமிப்பு என்பது இருக்குமா, இருக்காதா என்று கேட்டீர்கள் என்றால், 11க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ல் அமர்கிறார். 11, 12, 1, 2, 3, 4, 5, 6 இப்படி இருக்கக்கூடிய நிலை. இந்த 11ஆம் பாவகத்திற்கு குரு பகவான் சேமிப்பை தருகிறாரா என்று பார்த்தீர்கள் என்றால் சிறிது கஷ்டம்தான். நான் முன்பு சொன்னது போல சேமிப்பு என்பது கரையக்கூடிய நிலையைத்தான் தருகிறார். சேமித்து வைத்து உண்டான நிலையும் தருகிறார். ஆனால் அப்படி சேமித்து வைத்து இருக்கக்கூடிய அந்த தொகை ஏதேனும் ஒரு காரணத்திற்காக செலவழிக்கக்கூடிய நிலையும் கொடுத்து விடுகிறார். முயன்று சேமித்து வைப்பீர்கள், இருந்தாலும் அந்த சேமிப்பை எடுத்தால்தான் அது நமக்கு உதவும், வேறு வழி இல்லை என்ற நிலையும், இக்கட்டான நிலையும் ஏற்படுத்தி தருகிறார். எனவே தனப்பிராப்தம் உண்டு, சேமிப்பு உண்டு, வெளிநாட்டு யோகம் உண்டு. இப்பேற்பட்ட யோகங்களை எல்லாம் கொடுத்து இவைகளுக்கெல்லாம் 6ல் அமர்ந்து அவர் தருவதால் இவை அத்துணையும் உங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு, மருத்துவ செலவு என்று எதிரிகள் பிடுங்கிக் கொள்வார், கடன் பிரச்சனைக்காக போய்விடுகிறது. இது போன்ற நிலைப்பாட்டை உங்களுக்கு இந்த குரு பகவான் தருகிறார். இந்த பலாபலன்கள் அத்துணையும் உங்களுக்கு இப்படித்தான் அமையுமா என்று கேட்டீர்கள் என்றால், ஐப்பசி மாதத்தில் ராகு கேதுக்கள் பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். இவர்கள் பெயர்ச்சி ஆகும் வரை உங்களுக்கு இந்த பலாபலன்கள் தான் இருக்கும். அவர்கள் பெயர்ச்சி ஆகி
கேது பகவான் குருவோடு வந்து இணைய இருக்கிறார். அப்படி இணையும் பொழுது இந்த பலன்களில் மாற்றங்கள் ஏற்படும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே. அது மட்டுமல்லாது குரு திசை கும்ப லக்னத்துக்காரர்களுக்கு குரு திசை எவரெவரெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ, கும்ப லக்னத்துக்காரர்களுக்கு குரு திசை யார் யாருக்கு நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த பலாபலன்கள் 100க்கு 100% பலனை ஏற்படுத்தி தரும். மீத திசை நடந்து கொண்டு இருப்பவர்களுக்கு 65-70% பலன்கள் இது தரும். ராகுகேதுக்கள் பெயர்ச்சியான பிறகு இதில் மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு உறவுகளே, பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நல்ல விஷயம். எனக்கு அது மிகுந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தரும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.